கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் தேவ செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற நம்ம அனைவரையும் மூடி மறைக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விசேஷமாக அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம் அனைவரையும் ஆண்டவர் பாதுகாப்பாய் நடத்தி வந்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு நிகழ்ச்சியின் மூலியமாக, இன்னொரு தேவ செய்தியின் மூலியமாக உங்களை பார்ப்பதிலே, உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திகள் என்ன தலைப்பின் கீழாக நாம் கேட்கப் போகிறோம் என்று சொன்னால், த ஜேர்னி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் பயணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் இந்த செய்திகளை கேட்கப் போகிறோம். இந்த நாளினுடைய செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆபிரகாம். பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தகப்பனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் எப்படிப்பட்டவர், தகப்பன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறினது, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரசங்கம் மூலியமாக, செய்திகள் மூலியமாக நீங்கள் நானும் கேட்க இருக்கிறோம். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக நம் தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆமாண்டவரே, வெறுமையான பாத்திரமாய் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலோ, எங்களுடைய எண்ணங்களிலோ, எங்களுடைய சிந்தனைகளிலோ கர்த்தாவே, பாவம் என்ற அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்கள் வெறுமையான பாண்டமாய் உங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை கர்த்தாவே நீர் திறந்தருளும். உம்முடைய கருகலான சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய காதுகளை திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எங்களுடைய உள்ளம் கடினப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தை உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பீர்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பீர்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் கர்த்தாவே பலப்படும்படியாக, இன்னமும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் பயணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாமின் மூலியமாக இஸ்ரவேல் என்னும் சந்ததி உருவானது என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய அழைப்பு எப்படிப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆபிரகாம் ஒரு காரணம் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம், ஆபிரகாம் உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் நானும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்த ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26, 27. முதலாக ஆபிரகாம் என்னும் ஒரு பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமத்தில் 26வது வசனத்தில் 11வது அதிகாரம் 26 தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆபிரகாம் இல்லை என்று சொல்லி ஆபிராம் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் வேறு, ஆபிராம் வேறு. கல்தேயர் தேசத்திலிருந்து தேராகுக்கு பிறந்த ஒரு மகன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவருடைய விசேஷித்த செய்திக்காக அல்லது விசேஷித்த திட்டத்திற்காக ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும்படியாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. முன்னான வாழ்க்கை எப்படி இருந்தது, கல்தையருடைய தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, அஞ்ஞான தெய்வங்களை
வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள், அஞ்ஞான தெய்வங்களுடைய சிலைகளை வணங்கி கொண்டிருந்த, வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தவர்கள், சிலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்திலிருந்து அவரை பிரித்து எடுக்கிறார். 26வது அதிகாரத்திலே ஆபிரகாம் ஆரான் நாகோர் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான் என்று சொல்லி அவனுடைய வம்ச வரலாறு துவங்குகிறது. தேவ ஜனமே, நம்மை ஆண்டவர் எங்கே இருந்து தேர்ந்தெடுக்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை தாயினுடைய வயிற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 1:5 என்ற வசனத்தில் நீங்கள் வாசனம் சொன்னால், கர்த்தர் நம்மை தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாக நம்மை தேர்ந்தெடுக்கிறார். கற்பத்திலிருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நானும் யோசிக்கலாம், நீங்கள் நான் அட்வென்ட் திருச்சபை பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம், கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்துவிட்டார், என்னுடைய நல்ல செய்திகளுக்காக, நல்ல நடக்கைகளுக்காக ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் யோசிக்கும் பொழுது, இல்லை, நான் நீ என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நீ உனக்கு பெயர் வைப்பதற்கு முன்பாக நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். நீ உருவாவதற்கு முன்பாக, ஒரு குழந்தை உருவாவதற்கு தெரிந்து கொள்வதற்கு அந்த டெஸ்ட் செய்யறதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யாராவது ஒருத்தர் தெரியாத தெய்வம், பெயர் சொல்லாத தெய்வம், யாருன்னே தெரியாத தெய்வங்களை பார்த்து நீங்களும் நானும் வெளியே வேற ஊருக்கு போக வேண்டும், நான் உங்களை தெரியாத ஊருக்கு எடுத்து செல்ல போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் நானும் செய்வோமா? ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியாக உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ் 126வது பக்கம் முதல் பேராகிராஃபில் வாசிக்கும்போது, the message of God came to Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will show thee. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை அவனுடைய சொந்த வீட்டிலிருந்து, சொந்த ஊரிலிருந்து அவனை அழைக்க வேண்டும்? அங்கேயே தேர்ந்தெடுத்திருக்கலாம், அங்கேயே எல்லா காரியங்களும் செய்திருக்கலாம், அங்கேயே பெரிய ஜாதி ஆக்கியிருக்கலாம், அங்கேயே அவனுடைய சந்ததியை பெருக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு ஆபிரகாமை வெளியே எடுக்கிறார். எங்கள் அம்மையார் எழுதும்போது சொல்கிறாங்க, God has a special plan and he wanted to let him know the great work and that is the reason why he called him out of the nation. ஆபிரகாமை கர்த்தர் விசேஷமாக அழைத்து பரலோக ரகசியங்களை அவருக்கு அறிவிக்கும்படியாக, தன்னுடைய திட்டத்திற்கு ஆபிரகாம் முழுமையாக ஆண்டவர் தயார் செய்யும்படியாக, அவனுடைய இனஜன பந்துக்கள் அவனை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து ஏளனம் செய்யாதபடி, அல்லது அவர்களுடைய குணாதிசயங்கள் ஆபிரகாமோடு சேர்ந்து வராதபடி தனியாக பிரித்து எடுக்கும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய சொந்த ஜனத்திலிருந்து எடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி நீங்கள் நான் யோசிக்கலாம், என்னை ஆண்டவர் ஏன் தனியாக பிரித்து எடுத்திருக்கிறார்? என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அந்நிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு எல்லா வளமும் இருக்கிறதே, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, ஆனால் நான் தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் நான் கவலைப்படும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை பரலோக பிரஜையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக, உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியாக, உன்னை பெரிய ஆளாக மாற்றும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்களான வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 இங்கே பவுல் சொல்லும் பொழுது எழுதுகிறார், அவர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை ஏன் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார்னு சொன்னால், என்னை முன் குறித்திருக்கிறார்.
எவர்களை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை பரலோக பிரஜைகளாக்கும்படியாக நினைக்கிறார். எவர்களையெல்லாம் பரலோக பிரஜைகளாக்கும்படியாக நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும்படியாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அநேக வேளையிலே அநேகர் கேட்கிற கேள்வி என்று சொன்னால், நீ கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாறினாயே, இயேசு என்ற தெய்வத்தை நீ எடுத்திருக்கிறாயே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லையே, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அதே போல் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லையே, நீ எங்களோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவித்தாயோ அந்த சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவராக காணப்பட்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு நீங்களான வேதாகமத்தை திருப்பினோன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தோடு அழைக்கிறார். 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் பெயர் தெரியாத ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லும்படியாக அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதாகமத்தில் நீங்களாலும் வாசிக்க முடியும். ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது, அவருடைய சோதனைகளை எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக பெயர் தெரியாத ஆண்டவரிடத்தில் அவர் வைத்த விசுவாசம் அவருக்கு எப்படிப்பட்டதாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி வாசித்தோம் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார். 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்களும் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக வரும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டோம் என்று தெரியாது, எப்படிப்பட்ட உபதேசத்தை நீங்கள் நானும் கேட்டோம் என்று சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறன்னு சொன்னால், விசுவாசத்தின் தெய்வம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, இடம் தெரியாத ஒரு இடம், பரலோகத்தை நீங்கள் நானும் பார்த்ததில்லை, பரலோகத்திற்கு யார் சென்றிருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது, பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இந்த காணாமல் இருக்கிற பரலோகத்திற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 24:1 வசனத்தில் நீங்களும் வாசிக்கும் பொழுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நான் ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்னு சொன்னால், அதுக்கு கீழாக வசனம் 9வது வசனத்தை வசனம் சொன்னால், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு, நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகம், நம்மக்கிட்ட இருக்கிற கார், நம்மகிட்ட இருக்கிற வாகனம், இது எதுவும் யாருக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் இந்த உலகத்திலே பரதேசியா, இந்த பரதேசியை போல வாழ்கிற நம்மை பரலோகத்தின் வாசிகளாக மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் இஸ்ரவேலின் கோத்திரத்திற்கு தகப்பனாக இருக்கிறது போல நம்ம எல்லாருக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் நானும் யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த தேவன் நல்லவர், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நல்லவர். கர்த்தர் ஆபிரகாமை கானான் என்னும் தேசத்திற்கு, காணாத தேசத்திற்கு அழைக்கிறார். நம்மையும் பரலோக கானானுக்கு தேவன் அழைத்தவராக இருக்கிறார். இந்த உலகம் சொந்தமல்ல, எப்பொழுதும் நமக்கு சொந்தமான உலகம் பரலோகம். ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது பெரிய ஜாதி ஆக்குவேன், எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன், நம்மையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அழைத்த தேவன் கானான் தேசத்திற்கு அழைத்தார், நம்மையும் கானான் தேசத்துக்கு அழைத்திருக்கிறார். இன்னும் அநேக சத்தியங்கள் நாங்கள் கேட்க போகிறோம். நீங்களும் நானும் ஜெபத்தோடு தேவன் நம்மோடு பேசும்படியாக, அநேக காரியங்களை தெரிவிக்கும்படியாக, அநேக காரியங்களோடு தேவன் நம்மை சந்திக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர்,
நீர் வல்லவர், உண்மையுள்ளவர். எங்களை அழைத்த தேவன் கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதியின் கர்த்தராக இருக்கிறீர். இதோ ஆண்டவரே, எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாமை எதற்காக அழைத்தீர், எதற்காக பிரித்தெடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களையும் பிரித்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் செய்தி கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமும் மகிமும் பெறும்படியாக உம்மோடு கர்த்தாவே நாங்கள் உறவாட, கர்த்தாவே உம்மேல் நாங்கள் விசுவாசமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் நம்மை தனியாக தேர்ந்தெடுத்து பரலோகவாசிகளாக வாழும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை நீங்கள் நானும் தொழுது கொள்ளும்படியாக பயபக்தியோடு ஒவ்வொரு நாளின் செய்தி கேட்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரட்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்கும் பொழுது நம்ம கேட்டால் தான் ஆண்டவர் கொடுப்பார். நிறைய திருச்சபையில் அப்படி உற்சாகமாக சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக வருகிற ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறார்கள். ஏன்? நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்ற மதையில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் நானும் யோசித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய செய்திகளை கேட்க ஆசையாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியுமாக ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாக இன்னொரு செய்திகளோடு உங்களோடு சந்திக்க போகிறோம். ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.